அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறாங்க. பொதுவாக நம்ம வந்து ராகி களியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா களியெல்லாம் சமைப்பாங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயம் சிக்கன் பிரியாணிங்கிற வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் டு பண்ணாரி ரோட்டில் வந்து பெத்திக்குட்டை தாண்டி தான் நீங்கள் போகணும். இந்த சாப்பிடைய லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நியர் வந்து புளியம்பட்டி போகிற ரூட்டில் தான் இது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ சாப்பிடைய நேம் கவிதாரா உணவகம். ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணிங்க. சிக்கன் பிரியாணி, ராகி களி, சில்லி சிக்கன், சப்பாத்தி, ஸோ சைனீஸ் ஐட்டமும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன வெரைட்டிஸ் இங்கே கொடுக்குறாங்க அதை சம்மந்தமாகவும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்க பார்க்கலாம். இங்கே கவிதாரா உணவகத்தில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். மேடம், இப்போ நீங்கள் கொடுத்துருக்க வெரைட்டிஸ் எல்லாமே நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். சார், சிக்கன் பிரியாணி, ராய்களி, ஓகே, சப்பாத்தி இருக்குது எக்ஸ்ட்ரா. ஓகே மேடம். இப்போ இது அந்த கிரேவி வந்து மூணுக்குமே சூட் ஆகும். ஓ சரிங்க. இந்த கிரேவி அந்த கிரேவி வந்து மூணுக்குமே சூட் ஆகும். அந்த கிரேவி வந்து எது வாங்கினீங்கனாலும் அது ஃப்ரீ. ஓகே. இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஷ் வாங்கினாலும் அது ஃப்ரீ. ஓகே. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா சிக்கன் வறுவல் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு சிக்கன் வறுவல். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ராய்களி வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இதுக்கு வந்து இந்த கருவாட்டு குழம்புங்கிறது அந்த சண்டே மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்குறோம். அது போக நீங்கள் கடையில் வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க மேடம், அது சம்மந்தமாக சொல்லுங்கள் சார். இப்போல்லாம் வந்து ஹோட்டலுக்கு போனாவே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுங்கிறது அது ஒரு பழக்கமாகிடுச்சு. அதனால் நாங்களும் ஐஸ்கிரீம்ஸை வந்து இங்கே வச்சுருக்கோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம். ஓகே. ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் கொடுக்குறோம். பாஸ்மதி ரைஸ் தாங்க சார். இதுக்கும் பாஸ்மதி ரைஸ் தான். சிக்கன் ரைஸ், எக் ரைஸ்க்கும் பாஸ்மதி ரைஸ் தான். ஓகே, தேங்க்யூ மேம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கவிதாரா உணவகத்தில் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தெறிக்கி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ராய்களி வந்துட்டு பாருங்கள், அந்த ஒரு அவங்க ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸு. ஸோ ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ தயிர் பச்சடியோடு லைட்டாக எடுத்து சாப்பிடுவோமா? ஸோ நம்ம ரெகுலராக வந்து நம்ம ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்டோன்னே ஒரு ஃபீல் வந்து நமக்கு வருமே, அந்த ஃபீல் வந்து நல்லாவே கிடைக்குது. உள்ளே வந்து அந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மசால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு முறைப்படி அவங்க செஞ்சுருக்கக்கூடிய அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இந்த பாஸ்மதி ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா பிரியாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து
சாப்பிடும்போதே அது டேஸ்ட்டே நல்லா ஒட்டும். ஒரு சீரக சம்பாவுக்கும் பாஸ்மதிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இதுதான். ஸோ ராய் களிக்கு உள்ளே போயிடலாம். ஸோ கிரேவியோட உள்ள அப்படியே எடுத்து அப்படியே பிசைஞ்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஒரு ராய் களி வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக கொடுப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதே ஒரு ராய் மட்டும் உள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இந்த ஷாப்புக்கு நீங்கள் தேடி வந்தீங்கன்னா ராய் களி வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஸோ லெக் பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் வறுவல் வந்துட்டு நல்லா உள்ள கருவேப்பிலை, தக்காளி, ஸோ ஆனியன்ஸ்லாம் போட்டு நல்லாவே குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீஸ் வந்துட்டு லைட்டாக அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ மட்டன் சுக்கா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவலில் வந்து அந்த ஃபீல் வந்து கிடைக்காது. இங்கே வந்து மட்டன் சுக்கா லெவலுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. எக்கு, ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பண்ணாரி டெம்பிள் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் மேட்டுப்பள்ளியிலேருந்து உள்ளே போகிறவங்களா இருந்தாலும் இந்த கடையை தாண்டி தான் நீங்கள் போகணும். ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் எங்கே அமைஞ்சிருக்கு அந்த லொக்கேஷன் மேப்பும் நான் போட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வியூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி கொடுத்துருக்காரு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்டஃப் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது. பானி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சுண்டர்லாம் போட்டு தக்காளியெல்லாம் ஆட் பண்ணி ஒரு அழகான ஒரு டெக்கரேஷனில் கொடுத்துருக்காங்க. கண்ணை உறுத்துது. பார்ப்போம், நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? அந்த பானியோட உள்ளே வந்துட்டு அந்த பூரியில் ஆட் ஆகி வரும்போதுங்க ஒரு தொண்டில் போகும்போதே அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வெரைட்டிஸ் வந்து குழந்தைங்களோடு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது.
விவோஸ் கவிதரா உணவகத்துடைய ஓனர் இருக்காங்க. ஸோ மேடம் கிட்ட வந்து என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக கேட்போம். மேடம் வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க மேடம்? சத்யபிரியா. சத்யபிரியா. ஓகே மேடம். இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாட்கள் ஆச்சுங்க? ஒரு 1 month ஆச்சுங்க. 1 month ஆச்சுங்க. ஸோ இந்த ராகி களி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வந்து ஸோ பாட்டிங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சரி, இப்போ எல்லாருக்கும் சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்குது. பட் அதை வந்து வீட்டில் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். கைவிடாமல் கிளறணும், அந்த பிரிடு வராமல் கிளறணும். அதனால் சரி நம்ம செய்வோமே, நாங்கள் வீட்டில் எவ்ரி சண்டே செய்வோம். சரி அதையே நம்ம ஷாப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமே, எப்படி வியூவர்ஸ் கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு ஆரம்பித்தோம். நல்லா போகுது. இப்போ ராய்களிக்காக தான் இங்கே வந்து மோஸ்ட்லி வராங்க. இப்போ நாங்கள் அதை கூட இப்போ சிக்கன் கிரேவி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா சண்டேஸ் மட்டும் கருவாட்டு குழம்பும் சேர்த்து கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவாட்டு குழம்போட ஒரு களி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆமாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் கருவாட்டு குழம்பு போடுங்க, அதுக்காகவே நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எல்லாரும் இருக்காங்க. ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா மேடம்? இருக்குங்க. இப்போதைக்கு நாங்கள் சண்டேஸ் மட்டும் போட்டுட்ருக்கோம். சண்டேஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வீக் டேஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். மார்னிங் டைமில் டிஃபன்லாம் கொடுத்துட்ருக்கீங்களா மேடம்? இல்லை ஆஃப்டர்நூன் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ருக்கோங்களா? இல்லைங்க, லஞ்ச் தான். 12க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட்டு ஒரு 9-9:30 அது வரைக்கும். 2 days 2 times தான். லஞ்சும் டின்னரும். இந்த இது தவிர நீங்கள் வேறு என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க மேடம்? சிக்கன் பிரியாணி, அப்புறம் ராய்களி, சப்பாத்தி. இப்போ ஸ்டஃப்டு சப்பாத்தி புதுசாக போட்டிருக்கோம். அப்புறம் எக் ரைஸ், எக் நூடுல்ஸு, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சாட் ஐட்டம்ஸ் எல்லாம். ஓகே. அதாவது ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த சைனீஸ் ஐட்டம்ஸும் இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது மட்டும் நம்ம வந்து ரன் பண்ண முடியாது, அதுக்காக அதுவும் கமர்ஷியலாக போகணுங்கிறதுக்காக அதுவும் போட்டிருக்கோம். மேடம் இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குங்கிறத நீங்கள் வியூவர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா யாராவது காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். லொக்கேஷனும் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருங்க. சார் பெத்திக்குட்டை பஸ் ஸ்டாப்பே தான், அங்கேயே தான் கடை இருக்குது. காண்டாக்ட் நம்பர் வந்து 9343962244. நீங்கள் ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுத்தாலும் பண்ணி தருவீங்களா மேடம்? தாராளமாக பண்ணி தருவோம் சார். எல்லாமே ராய்களியும் பண்ணி தருவோம், பிரியாணி வேறு எந்த டிஷ் கேட்டாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். வெஜ்ஜும் செஞ்சு தருவோம். வியூஸ் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ராய்களியெல்லாம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்துட்டு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ராய்களி கூட உங்களோட ஃபெஸ்டிவல் டைமுக்கு ஏதாவது பண்ணித்தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர் வந்து இவங்க பண்ணித்தராங்க. மேடம் இப்போ நீங்கள் வேறு என்னென்ன ஐடியாஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு? சார் இப்போதைக்கு இது மட்டும்தான் ரன் ஆகிறத பொறுத்து நாங்கள் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஒரு ஐடியா இருக்குது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.